திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. குருவருளின் திருவருளின் திருவடிகளை என் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7ஆம் திருமுறை 7வது பதிகம் திரு எதிர்கொள்பாடி. திரு எதிர்கொள்பாடி நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவர் திரு ஐராவதேஸ்வரர். இறைவி அருள்மிகு மலர்குழல் நாயகி. மணக்கோலத்துடன் வந்த ஒரு அரசன். அவன் அடியவராக இருந்ததால் இறைவன் மாமனாராக எதிர்கொண்டு அழைத்து சென்ற காரணத்தால் இந்த தலம் எதிர்கொள்பாடி என வழங்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த தலம் மேலை திருமணஞ்சேரி என வழங்கப்படுகின்றது. இந்த பதிகம் முழுவதும் உலகத்தினது நிலையாமையையும் அந்த பிறவியில் நம்ம படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இதையெல்லாம் நெஞ்சுக்கு அறிவுறுத்தி பிறவி நீங்கி இறைவன் திருவடியை சென்று அடைவதற்கான வழியை எதிர்கொள்பாடி சென்றடைவோமே என்று அழைத்து அருளி செய்திருக்கின்றார். நெஞ்சுக்கு அறிவுறுத்தக்கூடிய பதிகங்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், மாணிக்கவாசக பெருமான் எல்லாருமே நமக்கு குருவாய் இருந்து உபதேசம் செய்து பிறவி துன்பம் நீங்கி அறியாமையிலிருந்து நீங்கி இறைவன் திருவடியை அடையணும்னா செய்ய வேண்டியவைகள் என்ன என்ன என்று நமக்கு உபதேசமாக கூறி அருளிய பதிகங்கள். திருச்சிற்றம்பலம். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறுமில்லை சிந்தையொல்வை மின்கள், வைத்த உள்ள மாற்ற வேண்டாம் அம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. அத்தர் கோயில் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாய் இருக்கக்கூடியவர். வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய கோவில் திரு எதிர்கொள்பாடி. அதை நாம் சென்று அடைவோம் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுறுத்துகின்றார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். மதங்கொண்ட யானைகள், இந்த யானையின் மேலே ஏறி வலம் வரக்கூடிய மன்னர்கள், பேரரசராக இருந்தால் சிற்றரசர்கள்லாம் புடைசூழ வருவார்களாம். அந்த மத்த யானையில் ஏறி மன்னர் பேரரசர் வரும் பொழுது சிற்றரசர்கள் அமைச்சர்கள் இவர்களெல்லாம் சூழ வரும்படியாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெருமையோடு இருக்கக்கூடிய பேரரசராக இருந்தாலும் செத்த போதில் யாரும் இல்லை. நீங்கள் இறந்தால் உங்களோட துணையாய் வருவதற்கு, இந்த உயிர் துணையாய் வருவதற்கு இறைவன் ஒருவனே உளன், வேறு யாரும் துணையாக மாட்டார்கள். இதை சிந்தையில் மனதால் உண்ணி சித்தத்தினுள்ளே சிவத்தை வைத்த அந்த உள்ளம் மாற்ற வேண்டாம். இன்றைக்கி திருக்கோயில் வழிபாடு செய்தாச்சு, நாளைக்கு நம்ம இந்த உலக காரியங்களை பார்க்கலாம் என்று அதிலிருந்து மாறுபட்ட மனமுடையவராக இல்லாது சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ என்று மாணிக்கவாசக பெருமான் காட்டுவார். அப்படி அவன் திருவடியில் வைத்த மனம், அந்த மனதை மாற்றாது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தவமாகும் என்று காட்டுகின்றார். வம்மின் மனத்தீரே, இந்த உலக வாழ்க்கை நிலையானதுன்னு நினைக்கக்கூடிய அந்த மனதை மாற்றி அத்தர் கோயில், நம்ம உயிர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று காட்டி நிற்கின்றார். 2வது பாடல். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயர மனை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு, நெஞ்ச மனத்தீரே, நீற்றர் ஏற்றார் நீல கண்டர் நிறைப்புணல் நீழ்ச்சடை மேல், ஏற்றார் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. நம்ம ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் தோன்றி பிறப்பு உண்டாயிற்று. அப்படி பிறப்பு உண்டாயானால் மரணமும் உறுதியாக உண்டு. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, இடையில் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் துயரமும் உண்டு. எல்லாரும் இன்பமே அனுபவித்திருக்கக்கூடியவர்னு யாரையும் காட்ட முடியாது. இன்பமும் துன்பமும் நிறைந்ததான் இந்த மனை வாழ்க்கை. மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு, மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு. இந்த வாழ்க்கையை, நம்ம உலக வாழ்க்கையை வாழும் பொழுது பிறர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால் நல்ல குடிப்பிறப்பும் சால்பும் உடையவர்கள் சிலரே, மற்ற எல்லாருமே நகை ஈகை இன்சொல் இகழாமென்ற அந்த குணங்கள் உடையவராக, அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் இதெல்லாம் இல்லாதவராக இருப்பதால் அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளுக்கும் நமக்கு வஞ்சம் உண்டு. அந்த வார்த்தைகளால் பெரும்பாலும் நம்ம துயரம்தான் படுவோம். நெஞ்ச மனத்தீரே என்று காட்டி, மனதுங்கிறது நினைக்கக்கூடிய தன்மையை உடையது. அந்த மனத்தை உடைய நெஞ்சம், நினைக்கும் மனத்தை உடைய நெஞ்சத்தை உடையவர்களே நீற்றர் ஏற்றர் நீலகண்டர்.
மிகுந்த வெண்ணீற்றை ஏற்றவர் திருநீலகண்ட பெருமான். நிறை புனல் கங்கையை தன்னுடைய திருச்சடையில் சூடியிருக்கக்கூடியவர். ஏற்றர் கோயில் கங்கையை சடைமேல் ஏற்றி இருக்கக்கூடியவர். வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திரு எதிர்கொள்பாடி என்பதை சென்று அடைவோமே என்று காட்டி நம்ம பிறந்தாச்சுன்னா கட்டாயம் மரணம் உண்டு என்றும் இந்த இல்வாழ்க்கை எப்பொழுதும் துயரம் நிறைந்ததாகவே இருக்கும், அதிலிருந்து மாற்றணும்னு சொல்லி அந்த வஞ்ச மனமுடையவர்களோட அறிவுரையை கேளாது தன்மையை உடைய மனதை உடைய நெஞ்சத்தீரே அந்த நீற்றர் நீலகண்டர் கங்கையை ஏற்று இருக்கக்கூடிய பெருமான் திரு எதிர்கொள்பாடி சென்று அடைவோம் என்று காட்டுகின்றார். 3வது பாடல். செடிகொள் ஆக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை வீழா முன் வடிகொள் கண்ணார் வஞ்சனைகள் பட்டு மயங்காதே கொடிகொள் ஏற்றர் வெள்ளை நீற்றர் கோவண ஆடை உடை அடிகள் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. செடிகொள் ஆக்கை. இந்த செடிகள்ங்கிறது துன்பம் தரக்கூடிய இந்த உடம்பு, துன்பம் துயரம் இதையே தரக்கூடிய உடம்பு, இதே தான் செடிசேர் உடலே சில நீக்கி சிவலோகத்தே நம்ம வைப்பான் அப்படின்னு மாணிக்கவாசகர் காட்டுவார். செடியார் ஆக்கை திறபுற மர வீசி சிவபுர நகர்ப்புக்கு அப்படின்னு. துன்பத்தை தரக்கூடிய இந்த உடம்பை அதையே பெருக்கி இந்த உலகியல்லே உழன்று மெலிந்துருமா, சென்று சென்று தேய்ந்து மெலிந்து அதனால் விரைவாகவே வீழ்ந்து ஒளியும் முன் வடிகொள் கண்ணார் வடிவுடைய கண்களையுடைய பெண்களின் வலையில் பட்டு அழுந்தாது கொடிகொள் ஏற்றர். ஏரை தன்னுடைய கொடியில் கொண்டவரும் வெள்ளை திருநீர் அணிந்தவரும் கோவண ஆடையை உடையாக அணிந்து இருக்கக்கூடிய இறைவன் அவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய எதிர்கொள்பாடி என்பது சென்று அடைவோமே என்று கட்டுகின்றார். பெண்களின் வலையில் அகப்பட்டு அந்த வஞ்சனைக்குள் அகப்படுவதற்கு முன்பாக இந்த உடல் துன்பத்தை தரக்கூடிய இந்த உடல் தேய்ந்து விழுவதற்கு முன்பாக எதிர்கொள்பாடி சென்று அடைவோம் என்று காட்டி நிற்கின்றார். 4வது பாடல். வாழ்வர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் தேவர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. வாழ்வர் கண்டீர். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனத்தை உடையவர்களே நீங்கள் உங்களுக்கு உள்ள ஐவர். இந்த ஐவருங்கிறது ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களும் நமக்கு வஞ்சனையே செய்கின்றன. நம் வழி நில்லாது தம் வழியிலேயே அவைகள் இழுத்து கொண்டு போகின்றன. இன்று திருக்கோவில் வழிபாடு செய்யலாம், திருமுறைகள் படிக்கலான்னு நம்மளுடைய மனம் சொன்னாலும் இந்த ஐம்புலன்களும் நம்ம இல்லை பிறகு படிப்போம் நாளைக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லி அது தம் வழியிலேயே நம்மளை இட்டு செல்வதால் அதை வஞ்சமனம் அப்படின்னு கட்டுறாரு. யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே. துன்பத்தில் வீழ்வதற்கு முன்பே மூவராயும் இருவராயும் இறைவன் தானே மும்மூர்த்திகளாகவும் நின்று முத்தொழில் செய்யக்கூடியவன். தன்னுடைய ஆணை வழியால் தன்னுடைய ஏவல் வழி மூவரையும் தொழில்படுத்தி நிற்கக்கூடியவன். இருவராயும் முதல்வன் அவனேயாம். பிரம்மா திருமால் ருத்ரன்னு நின்று முத்தொழில் செய்யும்படி இருந்தாலும் அந்த மூவரில் ருத்ரன் திருமால் பிரம்மா போல இறைவனை மறந்து தானே முதல்வன்னு அந்த மயங்கி தெரியாமல் இருந்தான். அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே இருவராயும் என்று காட்டி எவ்வாற்றான இந்த உலகிற்கு முதல்வன் சிவபெருமானே அவனே முழுமுதற் கடவுள் என்பதே அவனே என்று நமக்கு காட்டி அந்த முழுமுதல் கடவுள் முழுமுதல் பெருமான் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய கோவில் எதிர்கொள்பாடி சென்று அடைவோமே என்று காட்டியிருக்கின்றார். 5வது பாடல். அரித்து நம்மேல் ஐவர் இங்கு 6 அழைப்பான் பொருட்டால் சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்ப்புறம் சேரா முன் வரிக்கொள் துத்தி வாழ் அரக்கர் வஞ்சம் அதில் 3 எரித்தவில்லி எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. ஐம்புல கல்வர்களும் அரித்து ஒழுகக்கூடிய 6 அழைப்பனம் அரித்துக்கிட்டே இருக்குமா. அப்படியே நம்மளை இந்த நம்மளுடைய இந்த வாழ்நாளை இந்த பொழுதை வீணாகவே கழியும்படி தன் போக்கிலேயே இட்டு செல்லுமா. 6 அழைப்பான் பொருட்டாள். 6 எப்படி தன் போக்கிலேயே அதில் இடப்பட்ட பொருளை எடுத்து செல்லுமோ அதுபோல் இந்த ஐம்புலன்களும் நம்மளை அரித்து அது பாதையிலே நம்மளை கூட்டிகிட்டு போகுமா. சிரித்த பல்வாய் வெண்தலை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஊர்ப்புறம் அந்த சுடுகாடு சேருவதற்கு முன்பாகவே துத்திவாழ் அரக்கர் வஞ்சம் அதில் 3 கொடிய பகையுடைய முப்புறங்கள் அந்த முப்புறங்களையும் தன்னுடைய வில்லால் எரித்த பெருமை உடைய வில்லை உடையவன் திரு எதிர்கொள்பாடி பெருமான் அதை சென்று அடைவோமே என்று காட்டுகின்றார். 6வது பாடல். பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாள பொத்து அடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே நைய வேண்டா இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர் கோவில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. பொய்யர் கண்டீர். இந்த நிலையில்லாத உலகத்தையும்
நிலை இல்லாத இந்த உடலையும் மெய்யென்று நினைத்து வாழக்கூடிய பொய்யான வாழ்க்கை. இந்த உடம்பு நிலையானதுன்னு நினைத்து அதையே பேணி வாழக்கூடிய பொய்யான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களே பொத்து அடைப்பான் பொருட்டாள். அதில் உள்ள பொத்தல்களை அடைக்கும் பொருட்டு, உயிர்களிடம் உள்ள குறையை முடித்தல் பொருட்டு, இந்த உயிர்கள் மேல் கொண்ட கருணையால் மையல் கொண்டு எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே. இந்த உயிர் என் நிலையில் நின்றதோ உள்ளமும் அந்த நிலையிலே நிற்கக்கூடிய அந்த உயிர்கள் பொத்தல் நீங்கி குறையில்லாத இருக்கணும், என்ப அனுபவிக்கணுங்கிறதுக்காக உயிர்கள் நாமும் அறியும் பொருட்டு அவனும் கூடவே இருந்து அறிந்து நிற்கின்றான். நாம் காணும் பொருட்டு அவனும் கூடவே இருந்து கண்டு நிற்கின்றான். நுகருமாறு நுகரே, காணுமாறு காணே, அறியுமாறு அறியே என்று நம்ம கூடவே இருந்து அருள் செய்வதால் இனிமேல் இந்த உயிர்கள் நைய வேண்டாம். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பிறப்பில் நம்ம இறைவன் திருவடிகளை வழிபட்டு நிற்க, அடுத்து வருகின்ற பிறப்பில் நமக்கு அவனுடைய திரு அருள் செய்யும் என்று ஐயர் கோவில் திரு எதிர்கொள்பாடி என்று சென்று அடைவோமே அப்படிங்கிறார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று காட்டுவார். நம்ம இறைவனை வழிபட்டு ஏற்றி வழிபட்டு நிற்க, திருமுறைகள் கோவில் வழிபாடு இதெல்லாம் செய்து நிற்க இம்மையே சோறும் கூரையும் கிடைக்கும், அம்மை சிவலோகம் ஆழ்வதற்கு நமக்கு வழியும் கிடைக்கும் என்று காட்டியிருக்கின்றார். 7வது பாடல். கூச நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசமல்கு குழலினார் வஞ்சமனை வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்பு அணிந்து ஏறும் ஈசர் கோயில் எதிர்கள் பாடி என்பது அடைவோமே. நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடெய்த, நம் மேலே வீடு பெற்று அடையணும்னா நம்மளுடைய கூச்சம், நம்முடைய சமய சின்னங்களை அணிவதிலும், இந்த திருமுறைகளை வாய்விட்டு திருக்கோயிலில் பாடுவதற்கும், ருத்ராட்சம் முதலியவற்றை அணிவதற்கும், கூசி சிவ சின்னங்களை அணிவதற்கு கூசல்தலும் ஒழித்து அதை நீக்கி, குற்றம் நீக்கி, காமம் வெகுளி இன்னாச்சல் அந்த குற்றங்களை நீக்கி, செற்ற மனம் நீக்கி, பிற உயிர்களிடத்து கொள்ளக்கூடிய பகை அதையும் தவிர்த்து, மன வாழ்க்கையில் ஆசையை துறந்து இறைவனின் திருக்கோயிலில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இறைவனின் திருவடிகளிலேயே அன்பு வைத்து வழிபட்டு நிற்க நாம் திரு எதிர்கொள்பாடி சென்று அடைவோமே. அந்த ஈசர் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய கோவில் அதை சென்று அடைவோமே என்று காட்டியிருக்கிற 8வது பாடல். இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை முன்பு சொன்னால் மோளமையாம் முட்டை மனத்தீரே அன்பர் அல்லால் அணிகொள் கொன்றை அடிகள் அடிசேரார் என்பர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. மனை வாழ்க்கையில் இன்பம் உள்ளது போலவே துன்பமும் உண்டு, பகல் உள்ளது போலவே இரவும் உண்டு. ஏழை மனை வாழ்க்கை, அறியாமையால் திருவருளை இன்னும் பெறாத ஏழை. மூலமே என்பது அறிவின்மை. இந்த அறிவின்மையால் இன்னும் இறைவனது திருவடிகளுக்கு அன்பு உள்ளவர் அல்லாதார்கள். முட்டை மனத்திரை, இன்னும் பொறிகள் ஒன்று வெளிப்பட்டு தோன்றாத முட்டை, அந்த மனதை நெஞ்சை உடையவர்களே அன்பு உடையவர்கள் அவன் திருவடியை சென்று சேர்வார்கள். அன்பர் அல்லாதார் இந்த கொன்றை அடிகளின் அடி சேரார் அவர். இதே அடிவரை உள்ளவர்கள் அறிவார்கள். முட்டை மனம் உடையவர்கள், அறிவின்மையால் முட்டை மனதோட அந்த இன்னும் வெளிப்பட்டு தோன்றாத மனத்தை உடையவர்கள் அவன் திருவடியை திரு எதிர்கொள்பாடின்ற அந்த தலத்தை சென்று அடைந்தால் அறிவின்மை நீங்கும் என்று காட்டி நிற்கின்றார். தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பு ஆகார் வந்து நம்மோடு உள்ளளாவி வான நெறி காட்டும் சிந்தை ஈரே நெஞ்சி நீரே திகழ் மதியம் சோடும் எந்த கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. இந்த மனை வாழ்க்கையில் தந்தையாரும் தவ்வையாரும் நமக்கு நெருங்கிய உறவினர்களும் சுற்றமும் எள்ளளவும் நமக்கு துணை ஆக மாட்டார்கள். வந்து நம்மோடு உள்ளளாவி, வந்து நம்மோடு உள் கலந்து நம் அறிவுக்கு அறிவாயிருந்து நமக்கு வானநெறி காட்டக்கூடியவர். இந்த உலகச் சார்புகளெல்லாம் நமக்கு எள்ளளவும் துணையாகாது என்று காட்டி இறைவனின் திருவடிகளே நாம் சென்று சேரக்கூடிய சார்பு என்பதை குருவாய் வந்து நமக்கு உணர்த்தி உள் கலந்து வீட்டு நெறியை காட்டக்கூடிய இறைவன். அதை அடையணும்னா அந்த சிந்தையில் தெளிவும் நெஞ்சு, அவனையே நினைக்கக்கூடிய நெஞ்சு, அயரா அன்பு. ஆனால் நெறியை அடையணும்னா இந்த சிந்தையில் தெளிவும் நெஞ்சில் அன்பும் நினையா மனமும் கொண்டு மதிசூடி இருக்கக்கூடிய எந்தை கோயில் திரு எதிர்கொள்பாடி என்பதை சென்று அடைவோமே என்று காட்டி நிற்கின்றார்.
10வது பாடல். குருதி சோர ஆணையின் தோல் கொண்ட குழற்சடையன் மருது கீரி ஊடு போன மாலையனும் மரியா சுருதி யார்க்கும் சொல்ல ஒன்னா சோதிய மாதியான் கருது கோயில் எதிர்கள் பாடி என்பதடைவோமே. குருதின ரத்தம். அந்த ரத்தம் ஒழுக யானையின் தோலை உரித்து போர்த்த குழற்சடையை உடையவன். மருது கீறி ஊடு போன மால். மருத மரங்களை முறித்து அவற்றின் இடையே தவழ்ந்து போன திருமால். அவனும் பிரம்மனும் காண முடியாத திருமால் கண்ணனாக பிறந்த ஆயர்பாடியில் வளரும் பொழுது தன்னுடைய தாய் தன்னை உரலோட பிடித்து கட்ட தவழ்ந்து சென்று துர்வாச முனிவரோட சாபத்தால் நளன் கூபரன் என்ற இருவர் தம்முடைய பிறப்புகள் வேறுபட்டு அங்கு தோன்றி வளர்ந்திருந்த இரு மருத மரங்களின் இடையே சென்று அவற்றை முறித்து அவர்களுடைய சாபத்தை நீக்கினார் என்பது புராண வரலாறு. அப்படிப்பட்ட திருமாலும் பிரம்மனும் அறியாத வகை நின்ற சுருதியார்க்கும் வேதங்களை உணர்ந்தவர்களும் அறிய முடியா ஒண்ணாத சோதி பொருளாய் நின்றவன். சொல்லாலும் வலிமையாலும் நம்மளுடைய உடல் வலிமையாலும் அறிய ஒண்ணாத ஜோதிப்பொருள். ஆசை நீக்கி அன்பு உடைய அடியவர்களுக்கே அகப்படக்கூடிய பெருமான், அவர்களாலே அறியப்படக்கூடிய பெருமான் இற்றிருந்து அருள் செய்யக்கூடிய கோயில் திரு எதிரொல்பாடி என்பதை சென்று அடைவோம் என்று காட்டி நிற்கின்றார். 11வது பாடல். முத்து நீற்று பவளமேனி செஞ்சடையான் உரையும் பத்தர் பந்தத்து எதிர்கொள்பாடி பரமனையே பணிய சித்தம் வைத்த தொண்டன் சடையன் அவன் சிறுவன் பத்தனூரன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரே. திருச்சிற்றம்பலம். இறைவனது திருமேனி பவளம் போன்ற செம்மேனி பெருமான். அதில் முத்து போல வெண்மையான திருநீற்று கோலத்தை உடையவன். செஞ்சடை கற்றை உடையவன். உறைந்து இருக்கக்கூடிய வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பத்தர் பந்தத்து அவனது திருவடிக்கு அன்புடைய பத்தர்கள். அவர்களுடைய மனம் பிணிப்புண்டு நிற்குமா திரு எதிர்கொள்பாடி பரமனோடு. அன்புடைய அடியவர்களுக்கு எளிவந்த கருணை பந்தப்பட்டு நிற்கக்கூடிய பரமன் இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற கருணையால் செய்திருக்கின்ற பிரதிபலன் கருதாது செய்திருக்கக்கூடிய அந்த கருணை செயல்களை நினைத்து நன்றியையும் அவன் திருவடிகளுக்கு அன்பையும் உடைய அடியவர்களுக்கு அவர்களுடைய மனதோட பந்தித்து நிற்பான பிணிப்புண்டு நிற்கக்கூடிய திரு எதிர்கொள்பாடி இறைவன். அவனையே சென்று பணிய சித்தம் வைத்த தொண்டர். சிவன் அடியார்களுக்கு அடியானாய் இருக்கக்கூடிய சுந்தர பெருமான். இறைவன் திருவடிகளுக்கு பணிவும் சித்தம் வைத்த தொண்டருக்கு தொண்டனாய் இருக்கக்கூடிய தொண்டன் சுந்தர பெருமான். சடையன் அவன் சிறுவன். சடைய நாயனாரின் மகனுமாகிய நம்பி ஆரூரராகிய பத்தன் ஊரன். இறைவன் திருவடிகளுக்கு அன்பு உடைய சுந்தரர் பாடல் வல்லார் பாதம் பணிவாரே. அவர் பாடி அருளிய இந்த பதியத்தை 10ஐயும் 11 பாடல்களையும் பாட வல்லவர்கள் இறைவனது திருவடியை சென்று வணங்கி அங்கே அவன் திருவடிகளுக்கே பணிந்து வணங்கி நிற்பார்களாம். பணியுமாம் என்றும் பெருமை என்று காட்டுவார். சிந்தையில் தெளிவும் அடியவர்களுக்கு அடியவராகவும் அயரா அன்பால அவனையே நினைக்கக்கூடிய நெஞ்சமும் உடைய தொண்டர்கள் இந்த திருமுறைகளை பாட வல்ல அடியவர்கள் அவன் திருவடிகளில் என்றும் பணிந்து நின்று இன்புற்று இருப்பார்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்துள்ளார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மலர்குழல் நாயகி உடனாய் உரையும் திரு ஐராவதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.